வியூஸ் ஆஃப் பில்வி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல சவுதி அரேபியால நடந்த அந்த பஸ் ஆக்சிடென்ட பத்தி பார்க்க போறோம். பேருந்து விபத்து எதனால ஏற்பட்டிருக்கு, மொத்தமா எத்தனை பேர் அந்த பேருந்துல பயணிச்சிருக்காங்க, அந்த உயிர் பிழைச்ச அந்த ஒரே ஒரு நபர் யாரு, இந்த பேருந்து விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கலாமா இல்ல யாருடைய கவனக்குறைவால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு, இந்த மக்கள் யாரு, அதாவது இந்த 42 பேருமே இந்தியர்கள் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த 42 பேருமே யாரு, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கான பதில இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அதாவது இந்தியால இருந்து குறிப்பிட்ட நபர்கள் இங்க இருந்து திரு யாத்திரையா பல மசூதிகளுக்கு போயிருக்காங்க. அப்படி ஒரு இடத்துக்கு தான் அங்க போயிருக்காங்க. அதாவது அது எங்க இருக்கு கரெக்டா அப்படின்னா மெதினா, அதாவது புகழ்பெற்ற ஒரு இடம் மெதினா. அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இந்த சம்பவம், கோர விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற முதல்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்கு அப்படின்னா அதிகாலை 1:30 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணமா என்ன பார்க்கப்படுதுன்னா, இந்த பயணிகளை ஏற்றிட்டு போன அந்த பேருந்துகள் இருக்கு இல்லையா, அந்த பேருந்து ஒரு டீசல் ட்ரக் மேல மோதிருச்சு. அதனாலதான் ட்ரக் மோதின அடுத்த நொடியே ஒரு ஃபயர் ஏற்பட்டுருச்சு. பாதி பேர் உறக்கத்திலேயே அவங்களுடைய உயிரை இழந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப அதிர்ச்சியும் நொறுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதை தாண்டி அதாவது தூக்கத்துல உயிர் போற அந்த கொடூரம் இருக்கு இல்லையா, அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னு தெரியல. ஒரு புனித பயணமா, புனித யாத்திரையா இங்க இருந்து அங்க மெதினால இருக்கக்கூடிய அவங்களுடைய புனித ஸ்தலத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வழியில இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கே, ஐயோ இது என்ன, எதனால இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் பொதுமக்கள் பல பேர் வைக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, மொத்தமா 42 பேர் இறந்திருக்காங்க. அதுல 20 பெண்கள், 11 குழந்தைகள் இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த பலியான நபர்கள் எல்லாருமே மேக்சிமம் தெலுங்கானா அப்புறம் ஹைதராபாத் இந்த 2 மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. மேக்சிமம் தெலுங்கானால இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. மொத்தமா இந்த பஸ்ல 43 பேர் போயிருக்காங்க. அதுல 42 பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகி இருக்கு. அதுல ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைச்சிருக்காரு. இந்த விபத்து நடந்த உடனேயே சவுதி அரேபியாவின் அவசர மீட்பு படை இருக்காங்க இல்லையா, அவங்க அவசரமா இந்த மீட்பு பணியில இறங்கி உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீட்டு நம்மளுடைய தூதரக அதிகாரிகள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இறங்கி அந்த இடத்துல வேலை பார்த்திருக்காங்க. இங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் முழு வீச்சுல அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஆறுதலா நிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டத்துல நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பலியானவங்களுடைய அந்த பூத உடல்கள் இருக்கும் இல்லையா, அதை இந்தியாவுக்கு எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள்ல அவங்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த விபத்தை பத்தி சமீபத்துல பேசின ஹைதராபாத்தின் எம்பி அவைசி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ரியாத்ல இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரக அதிகாரிகள் கிட்ட நான் கான்டாக்ட்ல இருக்கேன். அங்க எல்லாமே கட்டுக்குள்ளதான் இருக்கு, எல்லாமே இங்க கண்காணிக்கப்படுது. இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டுமான உதவிகளை செய்ய நம்மளுடைய பிரதமர் உத்தரவிட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவலை அவர் சொல்லியிருக்காரு. சவுதி அரேபியால பலியானவங்கள்ல பெரும்பாலும் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்கிறதுனால தெலுங்கானா மாநிலத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அதுல அதாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான தேவைகளா இருந்தாலும், எந்த விதமான உதவிகளா இருந்தாலும் அவங்க இங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் நாங்க கிளியர் பண்றோம், அவங்க கூட நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய பிரார்த்தனைகளையும் முன் வச்சிட்டு இருக்காங்க. நேயர்களே, ஒரு புனித பயணமா அந்த ஒரு நாட்டுக்கு போய் அங்க அந்த புனித ஸ்தலத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது, நிம்மதியா நைட் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நெருப்பு ஏற்பட்டு அந்த நெருப்புல அவங்க தூக்கத்திலேயே அவங்களுடைய உயிரை பறி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான புனித பயணங்கள் மேற்கொள்ற உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.